வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 4. ஸ்ரீகாந்தனது விவாகம் விமர்சையாக நடந்தேறியது. சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் அந்திப்பொழுது மங்கள பவனம் மிகவும் கோலாகலமாக காட்சியளித்தது. தன்னுடைய விவாகத்தை ஒட்டி தான் உத்தியோகம் வகித்த கம்பெனியில் உள்ள சக தொழிலாளிகளுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் அவன் அன்றிரவு ஒரு பெரிய விருந்தளிக்க ஏற்பாடுகள் செய்திருந்தான். ஸ்ரீகாந்தன் விவாகத்தை தன் கல்யாணத்தை விட ஒரு பங்கு மேலாக எண்ணி திருமண வைபவத்தில் ஈடுபட்டிருந்த சித்தப்பா முத்துசுவாமி இது சமயம் அவனுக்கு வலது கை போலிருந்து துணை புரிந்து வந்தார். சாப்பாட்டு ஐட்டங்கள், ஆட்களை மேற்பார்வையிடுவது, விருந்தாளிகளை உபசரிப்பது முதலிய அனைத்தையும் தமது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருந்த அவர் சாயங்காலம் 5 மணிக்கே துல்லியமான வெண்ணிற மல்வேட்டியை பஞ்சகச்சம் வைத்து உடுத்தி கொண்டு சரிகை அங்கவஸ்திரம் சில்க் ஷர்ட்டின் மீது புரள காதுகளில் அணிந்திருந்த வைரக்கடுக்கன் மஞ்சள் வெயிலில் டாலி வீச ஒரு பெரிய வெள்ளி வெற்றிலை பெட்டியில் கால்படி பாக்கு சீவலையும் ஒரு கவுளி வெற்றிலையையும் திணித்து கொண்டு ஜரூராக தோட்டத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். வேலையாட்கள் இடையே அதட்டி மிரட்டி கொண்டிருந்த சமயம் போக மீதி வேலையில் அவர் வாய் மாவு மேல் போல் வெற்றிலை பாக்கை அரைத்து தள்ளி கொண்டிருந்தது. ஆங்கில நாகரிகப்படி மிக ஆடம்பரமாக ஆடை அணிந்து கொண்டு மங்கள பவனத்து வாயிற்புற ஹாலுக்குள் வந்த ஸ்ரீகாந்தன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சற்று பொறுமையற்ற வகையில் ஹாலுக்குள் உலாவத் தொடங்கினான். நன்றாக அஸ்தமித்து விட்டதனால் தோட்டத்தில் நடுவே இருந்த புல்தரையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த வர்ண தோரணங்களில் நாலாவித வர்ண விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. சற்று தொலைவில் சித்தப்பா ஏற்பாடு செய்திருந்த மேடையில் இசைத்தட்டு சங்கீதம் ஒளிபரப்பிகள் மூலம் தோட்டம் எங்கும் சமுத்திர அலைகள் போல் 4 பக்கமும் பரவி ஒலிக்கத் தொடங்கியது. விருந்து ஆரம்பிக்க கொஞ்ச நேரமே தான் உள்ளது என்பதை உணர்ந்த ஸ்ரீகாந்தன் தொண்டையை கனைத்து கொண்டு மாடிப்படிகளின் பக்கம் திரும்பி மீண்டும் ஒரு முறை பார்த்தான். அவனுடைய புது மனைவி பத்மினி அன்றிரவு விருந்தின் போது கணவனுடன் சமமாக கூட இருந்து விருந்தினர்களை உபசரிக்க வேண்டி பிற்பகல் 3 மணிக்கே தன்னை அலங்கரித்து கொள்ள தன் அறைக்குள் சென்றவள் இன்னும் திரும்பி வரவில்லை. தோட்டத்திற்குள் ஒன்றன் பின் ஒன்றாக கார்கள் வந்து வண்ணம் இருந்ததை கண்ணுற்ற ஸ்ரீகாந்தன் பத்மினி என்று உரத்த குரலில் ஒரு முறை அதட்டலாக குறிப்பிட்டுவிட்டு தனக்கேற்பட்ட கோபத்தை அடக்கும் நிமித்தம் தன் கை குற்றியினால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். இதோ ரெடி என்று குயிலை பழிக்கும் இனிய குரல் மாடி வராந்தாவினின்று நீங்காரம் செய்தது. அந்த இன்னிசை கீழே ஹாலுக்குள் வந்து பரவும் முன்பு வானவீதியை நின்று தெய்வ மங்கையொருத்தி தன் அழகிய சிறகை தாழ்த்தி கொண்டு மெல்ல கீழே இறங்கி வருவது போல் பச்சை வண்ண மைசூர் ஜார்ஜெட் சேலையின் தலைப்பு பின்னால் பறக்க அழகே உருவான ஒரு இளம்பெண் மின்னல் வேகத்தில் துள்ளி கொண்டு மாடிப்படிகளை தாண்டி கீழே வந்து அவன் அருகில் நின்றாள். சாரி, உங்களை அதிகம் காக்க வைத்து விட்டேன் என்று கூறிய அவள் தன் பவள வாயை லேசாக திறந்து வரிசை பற்கள் தெரிய ஒரு மோகன புன்மரல் செய்தாள். கம்மென்று வீசிய பவுடரின் நறுமணத்தில் தாக்குண்டு போன ஸ்ரீகாந்தன் பத்மினியின் அழகிய முகத்தை ஏறிட்டு பார்த்தான். சற்று முன் அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கோபம் இருந்த இடம் தெரியாது பஞ்சாய் பறந்தோடிவிட்டது. சுருண்ட கூந்தலும் வட்ட வடிவமான வதனமும் தங்க நிறமேனியும் கொண்டிருந்த பத்மினி அழகி என்று குறிப்பிடக்கூடிய பெண்தான். அந்த வட்ட வடிவமான முகத்திலே காதளவு ஓடிக்கொண்டிருந்த அந்த 2 கண்களும் அவளது அழகிற்கு இன்னும் அழகை கொடுத்தன என்றால் மிகையே இல்லை. துயரத்தின் சாயை தோய்ந்த அந்த 2 விழிகளும் பச்சை குழந்தையின் கபடமற்ற உள்ளத்தை பிரதிபலிக்கும் 2 ஓடும் பளிங்கு கண்ணாடிகளாக ஒளி வீசின. பத்மினியின் முகத்தை பார்க்க யாரும் சட்டென ஐயோ பாவம் என்று இறக்கப்படும்படி கவர்ந்து கொள்ளும் சக்தி அந்த விழிகளுக்கு இருந்ததனால் அவளது முகம் அழகியதொரு பச்சை குழந்தையுடையது போல் தென்பட்டதில் வியப்பில்லை. மன்னித்து கொள்ளுங்கள், உங்களை அதிக நேரம் காக்க வைத்து விட்டேன் என்று பத்மினி மீண்டும் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு அங்கே அவசியம் இருக்கவே இல்லை. கபடமற்ற அந்த அழகிய முகத்திலே விளையாடிய அந்த மோகன புன்னகையை கண்டவுடனே ஸ்ரீகாந்தன் அவளது தாமதத்தை மன்னித்து மறந்தே விட்டிருந்தான். பரவாயில்லை, நாம் போகலாம், விருந்து ஆரம்பிக்க சில நிமிஷங்களே இருக்கின்றன என்று மகிழ்ச்சியுடன் பதிலளித்த ஸ்ரீகாந்தன் அவள் அண்ணன் நடை போட்டு ஆடி வர மிகவும் இடுக்காக தோட்டத்திற்குள் பிரவேசித்தான். ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்ற
கார்கள் நின்று நகரத்தின் பல்வேறு துறைகளிலும் பிரபலமாக விளங்கிய பெரிய மனிதர்கள் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தனர். தம்பதி இருவரும் புன்னகை பொங்கும் வதனத்துடன் கைகூப்பி நமஸ்கரித்து அவர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். சித்தப்பா முத்துசுவாமி விருந்தாளிகளின் கூட்டத்தை தமது கூரிய விழிகளால் ஒரு முறை அலசி பார்த்தார். மேஜை ஓரத்தில் முதலாவதாக ஸ்ரீகாந்தனின் கம்பெனி கேஷியருக்காக வேலை பார்த்து வந்த பார்சி பிரமுகரும் அவரது புத்திரியும் அமர்ந்திருந்தனர். அடுத்தபடி ஸ்ரீகாந்துடன் வெளிநாட்டில் படித்த முகமது நண்பர் ஒருவர் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு எதிர்ப்புறம் திவாகரனின் உற்ற நண்பர்களான ஐரோப்பியரும் அவரது மனைவியும் அமர்ந்திருந்தனர். முத்துசுவாமி தமது வாழ்வின் பெரும் பகுதியை மிகவும் சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு சிறு கிராமத்தில் கழித்து விட்டிருந்தார். மெட்ரிகுலேஷன் வரை ஆங்கில படிப்பு பெற்றிருந்தும் அவரது பாஷை ஆராய்ச்சிகளும் நாகரிகமும் கிராமத்தில் மூதாதையர் தேடி வைத்திருந்த ஓட்டு வெள்ளை வீட்டின் வாயில் திண்ணையை விட்டு தாண்டியதில்லை. சில வருஷங்களுக்கு முன்புதான் அவரது மனைவி காலமானாள். மனைவி, குழந்தைகள் என்ற பந்தங்கள் ஒன்றுமற்ற அவருக்கு நகரத்திலே வந்து வசிக்க வேண்டுமென்ற நிர்பந்தம் எதுவும் இல்லை. கிராமத்திற்கு அருகே ஓடிக்கொண்டிருந்த புனித காவேரியில் ஸ்நானம் செய்துவிட்டு அருகிலிருந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் திரிகாலமும் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அவர் தமது வாழ்நாளை பகவத் கைங்கரியிலும் பக்தி பிரச்சாரத்திலும் செலவிட்டிருக்கலாம். ஒரு வருஷத்திற்கு முன்பு தனது நண்பர் ஒருவருடன் துணையாக அவர் நகரத்திற்கு ஒரு முறை வர நேர்ந்தது. பெரிய டாக்டர் ஒருவரின் ஆலோசனையை பெற நகரத்திற்கு வந்த அந்த நண்பர் ஊருக்கு திரும்பிவிட்டார். ஆனால் முத்துசாமி தீட்சிதர் தமது தூர உறவினரான மங்களத்தின் வீட்டை விட்டு நகர்ந்த பாடில்லை. மங்களத்திற்கு தமது அற்புதமான ஆலோசனைகள் அவசியம் என்று திடமாக நம்பிய அவர் மங்கள பவனத்திலேயே நிரந்தரமாக தமது வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்து கொண்டு விட்டார். நகரவாசம் அவருக்கு புதியது. நகரவாசிகளின் நாகரிகமும் அவருக்கு புரியுது. கிராமத்து சூழ்நிலையிலே மிகவும் ஆச்சார வாழ்க்கையிலே தமது வாழ்வின் பெரும் பகுதியை செலவிட்டிருந்த அவரால் திடீரென்று நாகரிக வாழ்க்கைக்குள் பிரவேசித்து அதை ஒட்டி அனுசரிக்க இயலவில்லை. ஆகவே அவர் அன்று தோட்டத்தின் நடுவில் உள்ள விஸ்தாரமான புல்தரை மீது பரப்பியிருந்த மூடி நாட்காலிகளில் வந்து அமர்ந்திருந்த நானாவிதமான விருந்தாளிகளை கண்காணித்ததும் மின்சார அதிர்ச்சியால் தாக்குண்டவர் போல் திகைப்படைந்து ஒரே பாய்ச்சலில் மங்கள பவனத்திற்குள் ஓடியதில் ஆச்சரியமில்லை. சமையல் கட்டிற்குள் குபீர் என்று நுழைந்த மேல் மூச்சு வாங்க, மைதிலி, சாம்பு, எங்கே போய்விட்டீர்கள் என்று அலறினார் முத்துசுவாமி. உணவு வகைகளை பாத்திரங்களில் நிரப்புவதில் ஈடுபட்டிருந்த அந்த இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். இப்படியே எனக்கு ஒரு இலையை போட்டு பரிமாறிவிடு, நான் முதலில் சாப்பிட்டு விட்டு அவர்களை கவனிக்கப் போக வேண்டும் என்று தேள் கொட்டிவிட்ட நபரைப் போல கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு அடுப்பறைகளை ஒரு இலையை இழுத்து போட்டு கொண்டு சாப்பிட உட்கார்ந்து விட்டார். நீங்களும் காற்றோட்டமாக ஜோராக அங்கேயே தோட்டத்திலே சாப்பிடலாமே என்று ரங்கன் உபசரித்த போது முத்துசுவாமியின் கண்களில் தீப்பொறிகள் பறந்தன. அவர் ஏன் இவ்வாறு துடிக்கிறார் என்பதை நொடிப்பொழுதில் ஊகித்து கொண்டுவிட்ட மைதிலி சிறுவன் ரங்கனை அப்பால் போகும்படி ஜாடு செய்துவிட்டு வேகமாக உணவு பதார்த்தங்களை அவரது இலையில் பரிமாறி அவரை திருப்தியாக சாப்பிடும்படி உபசரிக்கலானாள். விருந்தாளிகளில் பெரும்பாலானவர்கள் வந்து இறங்கி தம்பதியால் வரவேற்கப்பட்டு அவரவருக்கு குறிக்கப்பட்டிருந்த ஆசிரங்களில் சென்று அமர்ந்து கொண்டனர். தனது கம்பெனி முதலாளியின் வரவை எதிர்பார்த்த வண்ணம் தனது அழகி மனைவி செய்த முன்காலில் ஆவலுடன் காத்து நின்று கொண்டிருந்தான் ஸ்ரீகாந்தன். அதே சமயம் ஆஃபீஸிலிருந்து அப்போதுதான் திரும்பிய காரிலிருந்து நீலகண்டன் இறங்கினான். அவனுடன் பின்தொடர்ந்தாற்போல் வந்த மனிதன் ஸ்ரீகாந்தனை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க, டேய் ஸ்ரீகாந்தா, அடப்பழி, உனக்கு கல்யாணமான சமாச்சாரம் இன்று தாண்டா எனக்கு தெரியும். நான் கிராமத்திலிருந்து நேற்று தான் இங்கே ஒரு காரியமாக வந்தேன். மத்தியானம் ஒரு ஹோட்டலில் நம்ம நீலகண்டனை பார்த்தேன். இதுதான் உன் மனைவியா? இன்று என்னவோ பெரிய விருந்தாமே. நானும் இங்கும் கட்டாய வர வேண்டும் என்று என்னை இவன் இழுத்து கொண்டு வந்தான் என்று படபடவென்று பேசிவிட்டு ஸ்ரீகாந்தனின் முதுகின் மீது சந்தோஷமாக ஓங்கி ஒரு தட்டினார் அந்த ஆசாமி. ஸ்ரீகாந்தனின் முகம் ரத்தம் போல் சிவந்து போயிற்று. தன்னுடன் மிகவும் உரிமை பாராட்டிய அந்த மனிதனை உற்று பார்த்தான். நீங்கள் யார்
எனக்கு தெரியவில்லையே என்று கொஞ்சம் கோபமாக பதிலளித்துவிட்டு நீலகண்டன் பக்கம் திரும்பினான். கூட வந்த நண்பனை தன் சகோதரனிடம் பேசும்படி விட்டுவிட்டு நீலகண்டன் விருந்தின் போது தானும் கலந்து கொள்ள உள்ளே சென்று விட்டதனால் அவனை அங்கே காண முடியவில்லை. என்னை உனக்கு தெரியலையாடா? உன்னோடு நான் முத்துரத்தினம் ஹைஸ்கூலில் சேர்ந்தாற்போல் படித்து கிட்டு எஸ்எஸ்எல்சியில் கூட்டடித்த பின்பு நான் என் மாமா செய்து வந்த வெங்காய வியாபாரத்திலே சேர்ந்து விட்டேன் என்று அவனது கோபத்தை பாராட்டாது அந்த நண்பர் மிக உற்சாகத்துடன் பேசியபடி அவனது தோள்களை பற்றி கொண்டார். அவரது கன்னத்தில் ஓங்கி அறை வைக்கும் அளவு ஸ்ரீகாந்தனின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. வெற்றிலை காவி படிந்த பற்களும் கிழிந்த ஷர்ட்டும் அழுக்கு வேட்டியுமாக வந்து உறவாடி பாராட்டி கொண்டு நின்ற அந்த நண்பரை அவ்வளோ பெரிய பிரமுகர்களின் கூட்டத்தின் சிநேகித பாராட்ட அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. கொஞ்சமும் மரியாதை இல்லாத அதிக பிரசியாக இருப்பதுடன் அழியாத வீட்டில் நுழையாத விருந்தாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இவனை நண்பன் என்று ஏற்றுக்கொண்டால் என்ன கௌரவம்? என் கௌரவம் என்ன எங்கே போவது என்று தனக்குள் எண்ணி வேகுண்ட அவன் தன் தோள்களை பற்றி அந்த கரங்களை ஒரு குலுக்குலில் வெறுப்புடன் அப்பால் தள்ளிவிட்டு, ஐயா, உங்களை எனக்கு தெரியாது. நீங்கள் வேறு யாரையோ தவறாக எண்ணிக்கொண்டு பேசுகிறீர்கள். மன்னிக்க வேண்டும் என்று கடுமையாக பேசிக்கொண்டே பங்களாவிற்குள் நுழைந்த ஒரு பெரிய காரை நோக்கி வேகமாக சென்று விட்டான். அவனை பின்தொடர்ந்த பத்மினி, யார் அந்த காட்டு மிராண்டி? கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் என்று கூறிவிட்டு கிளுக்கென்று சிரித்தாள், தன் இடது கைவிரல் நகங்களை கடித்து கொண்டு. அவன் யாரோ முட்டாள், எனக்கு தெரியாது அவனை என்று கடுக்கடுப்பாக பதிலளித்த ஸ்ரீகாந்தன் தன் கம்பெனி முதலாளிகளான மேத்தாவும் மோதியும் ஜோடியாக காரில் நின்று இறங்குவதை கண்ணுற்று வேகமாக சென்று புன்னகை மலர்ந்த முகத்துடன் தன் இரு கைகளையும் நீட்டி அவர்களை அன்புடன் வரவேற்றான். ஸ்ரீகாந்தனது பாலிய நண்பன் என்ற உறவு குறிக்கொண்டு வந்த அந்த மனிதர் இக்காட்சியை தாம் நின்ற இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகம் சுண்டி போயிற்று. பணமும் பதவியும் மனிதனை வெகுவாக மாற்றிவிடும் என்பதை அறியாதது என் முட்டாள்தனம் என்று தம்மையை கடித்து கொண்டு நீலகண்டனிடம் சொல்லிக் கொள்ளாமல் அந்த மனிதர் வெளியேறிவிட்டார். அன்றிரவில் இருந்த அமர்க்களம் ஒரு வழியாக ஓய்ந்து எல்லோரும் தூங்க சென்ற பின்னர் மைதிலி தன் காரியங்களை முடித்து கொண்டு தங்கள் அறைக்கு செல்ல மாடிக்கு வந்தாள். அவள் வருகைக்காக காத்திருந்தவள் போல் ஹாலில் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்த மங்களம், மைதிலி, இங்கே வா என்று அதட்டலாக அவளை அழைத்தாள். அவளது குரலில் துணித்த கடுமையிலிருந்து ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அக்கா விசாரிக்க விரும்புகிறார்கள் என்று மைதிலி சட்டென ஊகித்து கொண்டு விடவே கலக்கத்துடன் எதிரே போய் நின்றாள். உன் புருஷனுக்கு ஏன் தான் வர வர இப்படி புத்தி கீழே போய் கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை. இன்று நடந்த விருந்து ஸ்ரீகாந்தன் தன் சிநேகிதர்களுக்காக ஏற்படுத்தியது. வீட்டுக்கு உடையவளான நான் கூட அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. இவர் மட்டும் போய் கூட இருந்து சாப்பிட்டு வைத்து வந்தார். அண்ணாவாச்சை என்று மரியாதையை உத்தேசி இந்த விருந்தில் கலந்து கொள்ளும்படி நீலகண்டனை ஸ்ரீகாந்தன் கூப்பிட்டிருந்தான். மரியாதை பட்டவளானால் என்ன செய்திருக்க வேண்டும்? விருந்து சமயத்தில் தானும் ஒருவனாக வந்து சேர்ந்து கொண்டு கௌரவமாக பேசி சந்தோஷமாக எல்லோருடனும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவள் கூறி முடிக்கும் முன் கலவரமடைந்த மைதிலி, அவர் என்ன தவறு செய்துவிட்டார்? ஏதாவது அவமரியாதை ஏற்பட நடந்து விட்டாரா என்று கவலையுடன் கேட்டாள். ஸ்ரீகாந்தன் அந்தஸ்து என்ன? இன்று நடக்க விருந்தில் கலந்து கொள்கிறவர்களின் கௌரவம் என்ன? விருந்து கொடுப்பது ஸ்ரீகாந்தன். இதில் நீலகண்டனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எவனோ ஒரு பட்டிக்காட்டனை கூட பிடித்து கொண்டு வந்து விருந்து சாப்பிடும்படி தானே உபசரித்தானாம். பெரிய மனிதர்களும் பிரபலஸ்தர்களும் வந்து கொண்டிருக்கிற சமயம் அந்த அநாகரிகம் கூட பிடித்தவன் என்று ஸ்ரீகாந்தனுடன் உறவு கொண்டாடி அவமானம் செய்தானாம். உன் புருஷனுடைய சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? நாடோடிகளும் படிப்பில்லா பட்டிக்காடுகளுமாக தான் இருப்பார்கள். ஸ்ரீகாந்தனுக்கு இன்னைக்கு ரொம்ப கோபம். அண்ணாவாச்சை என்று அவன் ஒதுங்கி போய்விட்டான் என்று சொல்லிவிடுகிறேன். சின்னவன் காரியங்களில் இனி உன் புருஷன் தலையிடக்கூடாது. இது விஷயமாக அவனுக்கு தக்க புத்தி நீதான் சொல்ல வேண்டும். 2 பேரும் எனக்கு தம்பிகள் தாம். இவன் இப்படி செய்தான், அவன் அப்படி செய்தான் என்று புகார்கள் கூறி 2 பேரும் என் வீட்டில் மனசாபப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது. என் வீட்டில் இனி விரும்புவது அமைதியும்
ஆனந்தமும் தான். நீலகண்டனிடம் இதை நான் நேரே எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அவன் ஒரு முன்கோபி. தப்பு அர்த்தம் எடுத்துக்கொண்டு குதித்தாலும் குதிப்பான். நீ என்னைப் போல ஒரு பெண். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது முக்கியம் என்பதை நன்றாக அறிவாய். அவசரப்பட்டு கொண்டு எந்த காரியமும் செய்ய மாட்டாய். அதனால் உன்னிடம் கூப்பிட்டு இதை சொன்னேன் என்று கூறிவிட்டு மைதிலி பதில் கூறியதை கேட்க விரும்பாதவள் போல் எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள் மங்களம். யோசனை மிக்கவளாய் தங்கள் அறைக்குள் நுழைந்த மைதிலி தன் கணவன் அன்று மாலை வந்த தினசரி பத்திரிகையை மிகவும் ஊன்றி வாசித்து கொண்டிருந்ததை கண்ணுற்றாள். அவளது காலடி வாசை கேட்டதும் நீலகண்டன் பத்திரிகையை மடித்து கீழே போட்டுவிட்டு சோமல் முறித்து கொண்டு எழுந்திருந்தான். இன்று விருந்து மிகவும் பிரமாதம். நீயும் சாம்புவும் சேர்ந்து எவ்வளவு நன்றாக தயாரித்தீர்கள் தெரியுமா என்று புகழ்ச்சியாக பேசிய வண்ணம் அருகில் வந்தான். மைதிலி, இப்படி உனது உடலை போட்டு இது சமயம் வாட்டிக்கொள்ளலாமா? எல்லா காரியங்களையும் நீ தானா கவனிக்க வேண்டும்? தினசரி இவ்வளவு நேரம் கழித்து நித்திரை செய்தால் உன் உடல் நிலைக்கு ஒத்துக்கொள்ளாது என்று உரிமையுடன் கடிந்து கொண்டான். மைதிலி பதில் கூறவில்லை. அவளது மனத்தில் நாத்தனாரின் உபதேச மொழிகளால் ஏற்பட்ட பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோதி கொண்டிருந்தன. நீலகண்டன் அவளது முகவாட்டத்தை கவனிக்காது, இன்று ஒரு வேடிக்கை நடந்தது. எங்களுடன் நடுநாளில் கிராமத்தில் படித்த பழைய சிநேகிதன் ஒருவனை எதேச்சையாக சந்தித்தேன். கூட வாடா பழி என்று அவனையும் விருந்து சாப்பிட இங்கே இழுத்து கொண்டு வந்திருந்தேன். நான் உள்ளே சென்று பார்க்கையில் அவன் அந்தர்த்தனமாகிவிட்டிருந்தான் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தான். நீலகண்டனது வெகுளியான மனப்பான்மை மைதிலியின் உள்ளத்தை உலுக்கியது. உங்கள் சிநேகிதர் புத்திசாலி. அதனால்தான் உங்கள் மனத்தை நோங்க செய்து முரண் கொண்டு போகாது சொல்லாமல் போய்விட்டார். அவரது நிலைமையை என்னால் அனுமானிக்க முடியும். இன்று நடக்கவிருந்து இருந்து ஸ்ரீகாந்தனது கம்பெனி உத்தியோகஸ்தர்களை கௌரவிக்க நடக்கிறது. அதில் இந்த பாலிய நண்பருக்கு இடம் ஏது? மேலும் நீங்கள் அழைத்தீர்கள் என்று அவர் எப்படி திடீரென்று வந்து இதில் கலந்து கொள்ள முடியும்? அவருக்கு வெட்கமாக இருந்திருக்கும். அதனால் புறப்பட்டு போய்விட்டார் போலிருக்கிறது என்று நிதானமாக கூறினாள். நீலகண்டனுக்கு அப்பொழுதுதான் புத்தியில் தன் செய்கையின் தவறு உதயமாயிற்று. வாஸ்தவம், நீ சொல்வது சரிதான். என் தம்பி தன் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்தில் இஷ்டப்பட்டவர்களை அழைக்க எனக்கு என்ன உரிமை? ஒரு சமயம் ஸ்ரீகாந்தன் இதை பற்றி என்னிடம் அதிருப்தி அடைந்தானோ என்னவோ என்று திடுக்கிட்டு வினவினான். அவனது கலவரத்தை கண்ணுற்ற மைதிலி சட்டென மிகவும் உற்சாகமான குரலில், சே, அப்படியெல்லாம் ஒன்றும் நேரவில்லை. நீங்கள் வீணாக மனதில் கவலைகள் கொள்ள வேண்டாம். ஒரே வீட்டில் வசித்த போதிலும் உங்கள் தம்பியின் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் இனிமேல் வேறுபட்டதாக தான் இருக்கும். வருங்காலத்தில் சச்சரவுகளை தவிர்க்க வேண்டுமானால் நாம் இனி அவர்கள் வாழ்க்கையில் அதிகம் தலையிடக்கூடாது. அவர்கள் நம் வாழ்க்கையில் தலையிட சந்தர்ப்பங்கள் வைக்கக்கூடாது என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தாள். நீ சொல்வது வாஸ்தவம்தான் மைதிலி. ஸ்ரீகாந்தன் நிலை முன்போல் இனி இருக்க முடியாது. அவனுக்கு மனமாகிவிட்டது. மனைவியும் வாழ இங்கு வந்துவிட்டாள். வாழ்விலே உள்ள சுகதுக்கம் இரண்டும் இனி அவனை பொறுத்தவரை தனியாகிவிடும். அதில் நான் பிரவேசிப்பதோ அவன் என் வாழ்வில் குறுக்கிடுவதோ மிகவும் தவறாகும். இன்று அந்த நண்பனை நான் அழைத்து வந்தது பிசகு என்றான் மிகவும் வருத்தத்துடன் நீலகண்டன். பிசகு ஒன்றுமில்லை, அறியாது செய்துவிட்டீர்கள். இது மாதிரி தவறு இனி நிகழப்போவதில்லை. இதோ பாருங்கள், என்னை உங்கள் நண்பர்களை நீங்கள் கூப்பிட்டு கௌரவிக்க சந்தர்ப்பங்கள் அநேகம் இனி ஏற்பட போகின்றன. அறியாது செய்துவிட்டீர்கள். இது மாதிரி தவறு இனி நிகழப்போவதில்லை. இதோ பாருங்கள், என்னை உங்கள் நண்பர்களை நீங்கள் கூப்பிட்டு கௌரவிக்க சந்தர்ப்பங்கள் அநேகம் இனி ஏற்பட போகின்றன. நமது குழந்தை ரவிச்சந்திரன் பிறந்ததும் புண்ணியவாசனத்தின் போது நமது நண்பர்களுக்கு ஒரு விசேஷ விருந்து அளிப்போம். நாம் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு வேண்டியவர்களையெல்லாம் அன்று ஆசையுடன் நீங்கள் அழைத்து வரலாம் என்று கூறிவிட்டு சிரித்தாள் மைதிலி லட்சியுடன். ரவிச்சந்திரனா என்ற திகைப்புடன் கேட்ட நீலகண்டன் மனைவியின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஆமாம், எனக்கு பிறகு போகும் குழந்தைக்கு நான் வைக்க விரும்புகிற பெயர் அதுதான் என்று கூறிய மைதிலி ஜன்னல் அருகே கதவுகளை நன்றாக திறந்து விடுவதில் முனைந்தாள். சிறிது நேரம் மௌனமாக நின்ற நீலகண்டன் அவள் அருகே சென்று,
பிறக்கப் போவது பெண்ணாக இருந்தாலோ என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு அவளது முகத்தை தன் கரங்களிலும் 2 கரங்களிலும் ஆசையுடன் அணைத்து கொண்டான். இருக்காது, எனக்கு பிறக்கப் போவது ஒரு ஆண் குழந்தைதான் என்று நம்புகிறேன். அதுவும் தந்தையைப் போல் வெகுளித்தனமும் பரந்த மனப்பான்மையும் அடக்கமும் உள்ள ஒரு நல்ல பையனாகத்தான் பிறக்கப் போகிறான். வேண்டுமானால் என்னுடன் பந்தயம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொஞ்சிய மைதிலி மிகவும் உரிமையுடன் அவனது தோள் மீது தன் முகத்தை பதித்து கொண்டாள்.